என் பேர் வந்து பாலகுமார். சொல்லியா? இப்போ இந்த பழனியில வந்து இந்த லேண்ட் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்குல்ல, ஆமாய்யா. அந்த டாக்குமெண்ட் நம்பர் வந்து 1446/2026. ஓகேவா? சரி. அந்த ஈஸியில அந்த மாதிரி தான் இருக்கு. அதுல டேட் ஆஃப் எக்ஸிகியூஷன் அண்ட் டேட் ஆஃப் பிரசன்டேஷன் ஒரு டேட் இருக்கும், எல்லா ஈஸியிலையும் இருக்கும். சரி. ஓகேவா? அதுல மல்டிபிள் டேட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டேட் என்னன்னா 27th March 2026. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ மார்ச்ல வந்து போட்டது. ஆமா, மார்ச்ல தான் அந்த டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதை எழுதியிருக்காங்க ஸ்டாம்ப் வச்சு. சரி. ஜூலைல பதிவு பண்ணிருக்காங்க. மார்ச்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே வரல, எலெக்ஷன் நடக்கல. இப்போ எதிர்கட்சிகள் இல்ல நிறைய பேர் சொல்றது வந்து ரமேஷ் இன்வால்வ் ஆயிருக்காரு, அவரோட சொந்தக்காரங்க ஆயிருக்காங்கன்னு சொல்றாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ப்ரிப்பேர் ஆயிருக்கு. அது எப்படி அவங்க ரமேஷ் சொல்றாங்க? ஏன்னா இவரு எப்படி எம்எல்ஏ ஆவாரா இல்லையான்றது கூட தெரியாது, அமைச்சர் ஆவாரா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா இந்த டேட் வந்து இருக்கு. அவர் மேல எப்படி இத குற்றம் சாட்ட முடியும்னு கேக்குறேன். கரெக்ட். நீங்க கேட்கிற கொஸ்டின் செருப்பால் அடிச்ச மாதிரி, எப்படி திமுக காரனா செருப்பால மூஞ்சிலே அடிச்ச மாதிரி இருக்கு. நல்லாதான் இருக்கு. கரெக்டான கேள்வி. அந்த நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ஈசில டேட் வந்து மார்ச் 2026ல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நம்மள வந்து ஆட்சிக்கு வந்தது நம்ம ஏப்ரலுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட்சிக்கே வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் ரமேஷ்ன்றவர் வந்து எம்எல்ஏவாவோ மினிஸ்டராவோ இருப்பாரோ அப்படின்றது அதுக்கு அடுத்த டெசிஷனு. ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு இளைஞனை வந்து மையப்படுத்தி, அதாவது இப்ப உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டுல இன்னைக்கு ரமேஷ் அப்படின்ற கேரக்டர் தான் மினிஸ்டர்ல நல்லா பயங்கரமா ஆக்டிவா செயல்படுறாரு, நல்லா வேலை பாக்குறாருன்னு எல்லார்ட்டையும் பேர் வாங்கினாரு. கரெக்டா? அந்த காழ்ப்புணர்ச்சி காரணமா மட்டும்தான் இவங்க வந்து ஃபேக்கா நரேட்டிவ் செட் பண்றாங்களே தவிர, மத்தபடி அவருக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இன்னைக்கு தலைவர் வந்து ஒரே விஷயம் தான், விஜய் வந்து ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்காப்புல. என்னன்னா, யாரும் லஞ்சம் ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த. ஏன்னா நானும் எல்லா அமைச்சர்களுக்கிட்டையும் நேரடியா பேசுறதுனால எனக்கு நல்லாவே தெரியும், யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க, எப்பயுமே பண்ண மாட்டாங்க. எதுக்குன்னா அதுக்கு ஒரே காரணம், தலைவர் அந்த வழிதான் இருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, எல்லா இடத்துலயும் தலைவருடைய நேரடி பார்வை, அந்த ஐஏஎஸ் சொல்லுவாங்கல்ல, அது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நேரடியா தலைவர் டைரக்டா கண்காணிக்கிற அளவுக்கு நம்மளுடைய ஆட்சி இருக்கு. அதனால கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இது ஃபுல்லா ஃபேக் நரேட்டிவ் தான். நீங்க இந்த டாக்குமெண்ட்ட பத்தி ஆனா இப்ப இவ்வளவு டீடைல் இருக்கு, இந்த டேட்டோட இருக்கு. இதை ஏன் எந்த செய்தி சேனல்லையும் சொல்ல மாட்டாங்க? இல்ல நம்ம வக்கீல் யாருமே ஏன் சொல்ல மாட்டாங்க? இதை அப்படியே எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, காலையில நான் செம்மையா பேசி நான் போட்டுறேன். சரி, ஓகேண்ணா. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. இந்த ஈசி மட்டும் தானே வருது, நம்மளால டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பண்ண முடியல. ஏன்னா நமக்கு இந்த சிசின்னு ஒண்ணு இருக்கும், அதாவது ஈசி ஒண்ணு இருக்கும், அப்புறம் டாக்குமெண்டோட ஸ்கேன் காப்பின்னு ஒண்ணு இருக்கும். சரி. அந்த ஸ்கேன் காப்பியை என்னால டவுன்லோட் பண்ண முடியல, ஏன்னா அவைலபிள் இல்ல. பிகாஸ் அந்த பத்திரத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க கோர்ட்ல இருந்து. ஆமா. ஆனா அவைலபிளா இருக்கணும்ல, ஆன்லைன்ல அவைலபிளா இல்ல. அவைலபிளா இல்ல. ஓகே ஓகே. பட் ஆனா அந்த நீங்க சொல்ற அந்த நம்பர் வந்து அதே பத்திரம் தானா, அதே டாக்குமெண்ட் தானா, கன்ஃபார்மா? ஆமாண்ணா, 2 பேர் தான் எழுதி வாங்கியிருக்காங்க. ஒண்ணு வந்து வெள்ளைத்துறை, இன்னொன்னு சேதுபதி. சரி, ஓகே ஓகே. இப்ப நீங்க கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா? ஆமாண்ணா. அந்த பெட்டிஷன் எதுவும் டவுன்லோட் பண்ணி அதுல பார்க்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லண்ணா, அது எனக்கு எப்படி டவுன்லோட் பண்றேன்னு தெரியல. எனக்கு நான் வந்து இந்த பத்திரப்பதிவு ரிலேட்டடா பிரைவேட்டா நான் ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு இது மட்டும் தான் பண்ண முடியுது. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஈஸியை மட்டும் அனுப்புங்க, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. ரொம்ப நன்றி பிரதர். அதாவது நம்ம தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான அரசு மீது பங்கம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ரமேஷ் வந்து ஒரு சின்ன இளைஞனா ஒரு அமைச்சரா நல்லா செயல்படுறாரு. அவர் மேல இருக்க அந்த அவப்பெயரை நம்ம எல்லாரும் சேர்ந்து நீக்கணும். கண்டிப்பா அதை நம்ம பண்ணுவோம். அந்த டேட்டை வந்து மல்டிபிள் டேட் இருந்ததுனால நான் சாட் ஜிபிடில போட்டு பார்த்தேன், இது ஏன் இவ்வளவு டேட் வருது. அந்த இதுல சாட் ஜிபிடியே சொல்லிச்சு, 27ஆம் தேதின்றது வந்து பத்திரம் எழுதுன நாள், 3ஆம் தேதி 6ஆம் தேதின்றது ரெஜிஸ்டர் ஆன நாள். அதான் மார்ச்ல தான் நம்ம எம்எல்ஏ ஆகுமேனே தெரியாது, அப்புறம் எப்படி நம்ம எழுதிருவோம் அப்படின்னு இது பண்றேன். கண்டிப்பா 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 கண்டிப்பா. எனக்கு அந்த ப்ரூஃப் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்ல டீடைலா போட்டு விடுங்க, நான் காலையில நல்லா பேசி நான் போட்டேன். சரி, ஓகே. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.